सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय। जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாகவதம் இவைகள்லாம் உபன்யாசம் கேட்டு ஆனந்தப்படுறது ஒரு விஷயம். உபன்யாசம் கேட்குறத விட அதிக சௌக்கியம் மூலப்பாராயணத்தில் தான் இருக்குது. மூலப்பாராயணத்தில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். மூலப்பாராயணம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே போல் நாம மகிமை ராமநாம மகிமை கேட்குறத விட ராம நாமா சொல்கிறது ரொம்ப சிறந்தது ப்ராக்டிக்கலாக. ஆனால் நிறைய மகிமைகளை ராமநாம நாமத்துடைய மகிமை கேட்க வேண்டியது தான். கேட்டால் தான் நாமத்தில் பக்தி வரும். அதே போல் உபன்யாசம் கேட்கணும், கதைகளில் கிருஷ்ண கதைகளை கேட்குறது ரொம்ப சுவை தான். ஆனால் மூலப்பாராயணம் ரொம்ப பவர்ஃபுல். பாகவதம் உபன்யாசம் கதைகளை கேட்கறத காட்டிலும் நம்ம மூலப்பாராயணம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஆனால் மூலப்பாராயணம் பண்ணுறதுக்கு சம்ஸ்கிருத நாலேஜ் வேணும் இல்லையா? சம்ஸ்கிருதம் வேணும். அப்போது படிக்கிறதுல தப்பு தவறெல்லாம் படிக்கணும். ஸ்லோகங்கள்லாம் அதுக்கு நல்லா பிரித்து படிக்க தெரியணும். ஆனால் நாமத்துக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ராமான்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே, ராமா 2 அக்ஷரம் தானே, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ராம 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 அதே பலன் தான். மூலப்பாராயணம் பண்ணால் என்ன பண்ணணும், அதே பலன் ராமநாமத்தில் கிடச்சிடும். இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லினே இருக்கும்போது முன்னாடி ராமநாமம் ராமருடைய படத்துலேருந்து புஷ்பம் இருந்தது கீழே. கரெக்டாக ராமநாம மகிமை சொல்லும்போது ராமநாமத்தில் அவ்வளோ சிறப்பு இருக்குது. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஒன்றுமே வேணாம். என்னமோ நம்ம வெட்டி முறிக்கிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், என்னென்னமோ நம்ம சாதிக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணோம். கடைசியில் ஒன்றும் நடக்கலை. எவ்வளோ பேர் என்னென்னமோ பெருசாக எங்கெங்கேயோ ஓடணும், யார் காலிலே விழுந்தோம், என்னமோ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், என்னவோ ஒரு மனோரதங்கள், பல மனக்கோட்டைகள் கட்டின்ட்டு அங்கே இங்கே அலைஞ்சி ஏமாந்தது தான் மிச்சம். பெருசாக ஒன்றும் வெட்டி முறிச்சில்லை. அப்போது என்னென்னா உட்காந்து ராமநாமா சொல்லு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் தேவையில்லை. நீ அதை சாதிக்கிறேன் இதை சாதிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதுவும் முடியாது. கலியுகத்தில் அழகாக வீட்டில் உட்காந்து அதில் உட்காந்து அழகாக ராம 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 ராமா சொல்கிறது பெஸ்ட். ரொம்ப ரொம்ப பெஸ்ட். மனுஷுக்கு சாந்தி நிம்மதி கிடச்சிடும். இந்த நாம நாக்கை விட்டு நீங்காமல் இருந்தால் அதுவே பெரிய வரம், பகவான் கொடுத்த பெரிய வரம். அதான் யாருக்காகவும் நம்ம பக்தியை மாற்றிக்க வேண்டாம், நம்ம ராமநாமத்தை மாற்றிக்க வேண்டாம். நம்ம பாட்டு தொடர்ந்து ராமநாமம் சொல்லிகிட்டே இருப்போம், அவ்வளோதான். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க. கரும்புலாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்படியேப்பட்ட இந்த ராமா கலியுகத்தில் கரையறதுக்கு ஒரே வழி தானே ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தால் அதோ கதியாம். அதனால் ராமநாமத்தை ராம 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 அவ்வளோதான் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். நீ பகவான் நாம மகிமை கேட்டு என்ன சந்தோஷமாக அந்த நாம சொல்லும்போது அதை விட அதிகமான சந்தோஷத்தை அனுபவிப்போம்.
அது நமக்குள்ளே ஒரு பெரிய அனுபவத்தை உண்டாகும், பெரிய மாற்றத்தை உண்டாகும். அப்போ தான் நம்ம அதை உணர்வோம், இந்த ராமநாமத்துக்கு இவ்வளோ மகிமை அப்படின்னு. ராமநாமத்தை விட வசந்தது எதுவுமே கிடையாது. நீ பாகவத ராமாயணம் படிக்கிறதுனா சம்ஸ்கிருத நாலேஜ் வேணும், அதெல்லாம் வேண்டாம். அதுவும் சான்ஸ்கிரிட் படிக்கணும்னா தமிழில் சான்ஸ்கிரிட் இருக்குது, தமிழில் மூலப்பரான புஸ்தகம் இருக்குது, அதை படிப்பாங்க லேடிஸ்லாம். அது வரலன்னா பரவாயில்ல, உனக்கு பாகவதம் படிக்க வரலன்னா பரவாயில்ல, விட்டுடு, ராமான்னு சொல்லு, அவ்வளோதான். நீ பாகவத பட்ச பலன், ராமாயண பட்ச பலன் எல்லாமே கிடைச்சிடும் ராமான்னு சொல்கிறதுனால. ரொம்ப சுலபம், ஆனால் எல்லா பலன்களையும் கொடுத்துடும். இதான் ராமநாம மகிமை. சரி, ஓகே, பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம.